இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோள தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சோள தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை சோளம். ஸோ வெள்ளை சோளம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக ஒரு கண் இருக்க மாதிரி ஒரு கருப்பு கலர் ஸ்பாட் இருக்கும். எல்லோவாக இருக்கிறது வந்து மக்காச்சோளம், இது வெள்ளை சோளம். ஸோ வெள்ளை சோளம் 400 கிராம் எடுத்திருக்கேன். உருட்டு உளுந்து தோல் நீக்கினது 100 கிராம், அதாவது இது 4 பங்கு, அது 1 பங்கு. உப்பு தேவையான அளவுக்கு. இந்த வெள்ளை சோளத்தை நல்லா களைஞ்சிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உளுந்தை நல்லா களைஞ்சிட்டு 1 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உளுந்தை நல்லா அரைச்சிட்டு, மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், உளுந்தை நல்லா அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து அரைச்சதுக்கப்புறமா சோளம் அரைக்கலாம். ஸோ உளுந்து அரைச்சிட்டு பார்ப்போம். உளுந்தை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சோளத்தை உப்பு போட்டு அரைச்சி வச்சாச்சு. இது ரெண்டையும் ஒன்றா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒயிட் சோளத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய இருக்குது. கார்போஹைட்ரேட், அதே சமயத்தில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ரொம்ப ஃபைபர் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும் பொழுது, இந்த வெள்ளை சோளத்தில் பண்ண இந்த ரெசிபிஸ் சாப்பிடும்பொழுது நமக்கு நிறைய நேரம் பசிக்காது, நமக்கு நிறைய நேரம் தாக்கு பிடிக்கும். ஸோ நமக்கு வந்து அடுத்து இடையில வந்து ஒரு தீனி திங்கணும் அப்படின்னோ வேறு ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணமே ஏற்படாது. ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து இது ஒரு முக்கியமான நல்ல ரெசிபி. நமக்கு வந்து நிறைய நேரம் பசி உணர்வை வந்து இது கண்ட்ரோல் பண்ணிடும். ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால நார்மலாக நம்மளுடைய இன்டெஸ்டைனுக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டு இது. ஸோ இந்த மாதிரி நல்லா கலக்கி இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி, இந்த அளவுக்கு நம்ம தோசை தான் வாக்க போகிறோம். ஸோ தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம வாக்கும்போது கூட லைட்டாக நம்ம இதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். மாவை கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் மாவு வந்து கொஞ்சம் புளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம கரைச்சி ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம டெம்பரேச்சரை பொறுத்து, வெதரை பொறுத்து நம்ம இதை வந்து வச்சிடலாம். ஸோ வின்டராக இருந்தால் எப்படியும் 10 to 12 hours அது ஆகும். சம்மராக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு 7 to 8 hours இது புளிச்சிடும். ஸோ இது நல்லா புளிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு 8 hours வந்து அது அப்படி இருக்கட்டும். மாவு புளிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். மாவு அரைச்சி ஒரு 8 hours ஆச்சு. ஸோ இது வந்து தேவையான அளவுக்கு புளிச்சிருச்சு. இப்போ இந்த மாவு கூட நம்ம வந்து என்னென்னலாம் கலந்து தோசை வாக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். எண்ணிக்கைக்கு ஒரு 15. உரித்த வெங்காயம் பார்த்தோன்னா ஒரு 1/2 கப்பு. அப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை ஒரு 3 டீஸ்பூன். அதாவது நம்ம அளவுக்கு சொல்கிறேன், நான் அதை அளக்கிறது வந்து கஷ்டம். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நறுக்கினீங்கன்னா அதில் 3 டீஸ்பூன் அளவு வரும். 2 கொத்து கருவேப்பிலை, இவ்வளோ நீளத்துக்கு இஞ்சி தோல் சீவி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மாவுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பொருளுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, இந்த உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் மசியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாவு குவான்டிட்டி வந்து 400 கிராம் சோளம், 100 கிராம் உளுந்து போட்டு அரைச்ச இந்த மாவில் பாதி மாவு மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். பாதி மாவில் தான் இந்த அரைச்ச விழுதை வந்து கலக்க போகிறேன். ஸோ பாதி மாவில் இந்த விழுதை எல்லாத்தையும் கலந்துட்டு பார்ப்போம். அரைச்ச விழுதை பாதி அளவுக்கு மாவோடு சேர்த்து கலந்துட்டேன். தோசைக்கல்லை வந்து சுட வச்சாச்சு. இப்போ அதை வந்து நம்ம வாக்கலாம். ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றி நல்லா எடுத்து விட்டுருலாம். ஸோ இது வந்து நம்ம கரைச்சிட்டோம், இந்த விழுதை வந்து அரைச்சி சேர்த்தா தான் நமக்கு வந்து திப்பி திப்பியாக வராமல் இருக்கும். அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சத்துக்களும் சேரும், நமக்கு தோசை வாக்குறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சோள தோசை சூப்பராக வாசனையாக கமகமன்னு ரெடி ஆகிடும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் விடுறேன் தோசை வாக்கிறதுக்கு. நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ அது வந்து நம்மளுடைய ஆப்ஷனல். அதே மாதிரி பச்சை மிளகா நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பும் நம்மளுடைய ஆப்ஷனல் தான்.
ஸோ இது நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும். இது வெந்ததுக்கப்புறமா பார்ப்போம். இப்போ தோசையை வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் வெந்தாச்சு. பார்க்கவே அழகாக முறுமுறுன்னு நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வாசனை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, அந்த வாசனையெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ 2 சைடும் நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் சட்னியோ, கொத்தமல்லி சட்னி அல்லது புதினா சட்னி, தக்காளி வெங்காய சட்னி, அதோட நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சோள தோசை. இதுவும் ஒரு டைப் சிறுதானியம்தான். அதனால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபைபர் ரிச் கண்டென்ட். அதே மாதிரி வெயிட் லாஸ் அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் பசிக்காமல் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு தாங்கும். ஸோ 2 பக்கமும் வெந்துருச்சுன்னா இதை வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். நடுவில் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா கமகமன் ரெடி. ஸோ இப்போ எடுத்துடலாம். எடுத்து பரிமாறுறதுக்கு தோசை இப்போ ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.